வணக்கம். மன்னராட்சி முறையில் மன்னர்கள் நகர்வலம் போனான். மாறு வேஷம் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களாக உழவுனான். அங்கே மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, மக்களோட கவலை என்ன, கண்ணீர் என்ன, நிறை என்ன, குறை என்ன, தேவை என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் ஆட்சி நிர்வாகத்தை சரி பண்ணான். இப்படி மன்னராட்சி முறையில் கூட மன்னர்கள் வீதிக்கு வந்திருக்கான், தெருவுக்கு வந்திருக்கான். ஆனால் மக்களாட்சி காலத்தில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், குறிப்பாக திராவிட ஆட்சியாளர்கள் எப்போ வீதிக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா தேர்தல் வந்தால் தான் வீதிக்கு வர்றாங்க. எப்போ மக்கள் மேலே பாசம் வருது, பரிவு வருது, அக்கறை வருது, அன்பு வருது அப்படின்னு பார்த்தா தேர்தல் வந்தால் தான் வருது. கடந்த ஆண்டு பொங்கல் வந்துச்சு. ஆனால் பொங்கலுக்கு அரசு தரப்புலேருந்து காசு எதுவும் வரலை. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் அப்போ 3000 ரூபா காசு வருது. ஏன் வருது? காரணம் பொங்கல் மட்டும் இல்லை, தேர்தலும் சேர்ந்து வருது. தேர்தல் வந்ததால் இங்கே 3000 ரூபா காசு வருது. அதே போல் இன்னைக்கு காலையில் மகளிர் உரிமை தொகை இன்ப அதிர்ச்சி, நாங்கள் ஒரேடியாக 5000 ரூபா வங்கி கணக்கில் போட்டிருக்கோம், மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கு திமுக அரசு. ஏன் 5000 ரூபா போட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு சொல்கிறாங்க, தேர்தலை காரணமாக காட்டி இந்த மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்த்தாங்க. நாங்கள் முந்திக்கிட்டு 5000 ரூபா போட்டுட்டோம். யார் முடக்க பார்த்தா? யார் முடக்க முடியும்? தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு புதிய திட்டங்களை தொடங்க முடியாது. ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை தொடர்றதில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. 2024 பார்லிமெண்ட் தேர்தல், அந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்துச்சு. அப்படி தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்த பிறகு இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுறது தடைப்பட்டுச்சா? இல்லை. அதை யாராவது முடக்கினாங்களா? இல்லை. அப்போ இந்த முறை மட்டும் தேர்தலை காரணமாக காட்டி யார் இந்த உரிமை தொகை கொடுக்கறத முடக்க முடியும்? யாரும் முடக்க முடியாது. ஆனால் ஐயா ஸ்டாலின் அடிச்சு விடுறாரு. தேர்தல் நடத்தை இந்த தேர்தல் காரணமாக காட்டி இதை முடக்க போகிறாங்க, நாங்கள் அதை முந்திக்கிட்டு 5000 ரூபா கொடுத்துட்டோம். ஏன் 5000 ரூபா கொடுத்தீங்க? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு 3000 ரூபா. அப்புறம் கோடை கால சிறப்பு தொகுப்பு. என்ன கோடை கால சிறப்பு தொகுப்பு? இல்லை, கோடையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ல, அதுக்கு 2000 ரூபா. போன வருஷம் கோடை வந்துச்சே, அதுக்கு முந்தைய வருஷம் கோடை வந்துச்சே, அந்த கோடையில் எதுக்கு 2000 ரூபா வழங்கலை? ஏன்னா அப்போ கோடை மட்டும் வந்துச்சு, இப்போ தேர்தலும் வருது, அதனால் கூடுதல் 2000 ரூபா காசு வருது. அப்போ 5000 ரூபா கொடுத்துட்டாங்க. இப்போ 5000 ரூபா, பொங்கல் அப்போ 3000 ரூபா கொடுத்துருக்காங்க, தேர்தல் நெருக்கத்தில் 2000 கொடுப்பாங்க. அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள், 10000 ரூபா வந்துடும். பீகாரில் பாஜக என்ன பண்ணுச்சு? பீகாரில் பாஜக மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 10000 ரூபா காசு கொடுத்தான். அவன் 10000 ரூபா காசு கொடுத்தப்போ இதே திமுக அரசு வரி பணத்தில் மக்களுக்கு லஞ்சம் வழங்குறதா, தேர்தல் ஆணையம் கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு கடுமையான கண்டனங்களை இதே காங்கிரஸ், இதே திமுக, இதே இந்தியா கூட்டணி அன்னைக்கு பதிவு பண்ணிச்சு, எதிர்ப்பை பதிவு பண்ணிச்சு. ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், நாட்டுக்கு தெரியும், ஏட்டுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக செய்யப்படக்கூடிய ஒன்றுன்னு. இதில் கூட்டணி கட்சியெல்லாம் வரிந்து கட்டிக்கிட்டு, யார்? விசிகா, அந்த பக்கம் ஜவாஹிருல்லா, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இது பாஜகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்காரு, இது அற்புதமான ஒரு முன்னெடுப்பு அவங்க. அப்புறம் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் அவங்களை சும்மாவே சொல்ல தேவையில்லை. ஸ்டாலின் அடித்து விட்டார், சிக்ஸர் அடித்து விட்டார். பாஜக மிரண்டு போனது. என்னடா அது ஜனநாயகத்தில் கேலி குத்தா இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்தது எப்போ வந்துச்சு? 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி திமுக ஆட்சிக்கு வருது. ஆனால் மகளிர் உரிமை தொகை எப்போ கொடுக்க தொடங்கினாங்க? 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி. இதுக்கு இடையில எவ்வளோ மாதங்கள் இருக்குது? 27 மாதங்கள் இருக்குது. அப்போ 28வது மாதத்தில் தான் மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ 27 மாதம் விடுபட்டுச்சுல்ல, அதை சேர்த்து 28000 ரூபா பணம் தானே போட்டிருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் 28000 ரூபா போடாமல் வெறும் 1000 ரூபாய் போட்டாங்க. ஏன் போட்டாங்க? அப்போ அன்னைக்கு வெறும் 1000 ரூபா போட்டீங்க, இன்னைக்கு எதுக்கு 5000 ரூபா போடுறேன்? காரணம் முழுக்க முழுக்க தேர்தல் தான். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் வாக்குறுதியில் திமுக கொடுத்தது, நாங்கள் வந்தால் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் எல்லாருக்கும் 1000 ரூபா தருவோம், பணக்காரங்க, ஏழை, நடுத்தர வர்க்கம் அப்படிலாம் பாகுபாடு இல்லாமல் குடும்ப அட்டை யாராவது வச்சுருக்காங்களோ அட்டைதாரர் எல்லாருக்கும் 1000 ரூபான்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலைங்க, நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தகுதி உள்ளவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. எப்படி தகுதியை கண்டறிவேன்? நீங்கள் விண்ணப்பிங்க, நான் தகுதியை பார்த்து நாங்கள் முடிவெடுக்குவோம்னாங்க. அப்படி விண்ணப்பித்த பிறகு 1 கோடி பெண்களை
தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சு கட்டி விட்டு 1,31,00,000 தான் கொடுத்தாங்க. இப்போ 5,000 ரூபா காசை போட்டு இதெல்லாம் வாக்களை அறுவடை பண்ணுறதுக்கான கேவலங்கட்ட வாக்கு பொறுக்கி அரசியலை திமுக செய்யுது. வாக்கு பொறுக்கி அரசியல். இதில் நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த 1,000 ரூபாயை 2,000 ரூபாயை உயர்த்தி தருவோம். ஏன் இருக்கிறப்ப உயர்த்தி கொடுத்துருக்கலாமே? போன ஆண்டோ அதுக்கு முந்தைய ஆண்டோ இந்த திட்டத்தை தொடங்குறப்பவே 1,000 ரூபாய் இல்லை 2,000 ரூபாய் தருவோம் அப்படின்னு உயர்த்தி கொடுத்துருக்கலாமே. அதையே அடுத்த ஆட்சியில் தான் தருவீங்க. ஏன்னா அதை சொல்லி வாக்கு பிச்சை, அதை சொல்லி கேவலங்கட்ட இந்த வாக்கு பொறுக்கி அரசியல், இந்த அநியாயத்தை, இந்த அயோக்கியத்தனத்தை எங்கே போய் சொல்லி தொலைக்கிறது? இதில் பெரியார் அண்ணா அப்படின்னு பேசுறது, பெரியார் அண்ணான்னு பேசுறது என்ன தார்மீகம் இருக்கு உங்களுக்கு? பெரியார் அண்ணா மீது நமக்கு முரண்பாடு இருக்கு, விமர்சனம் இருக்கு, அது வேற. ஆனால் பெரியாரை சொல்லி அண்ணாவை சொல்லியா வாக்கு கேட்குற? நீ பெரியார் அண்ணா விட்டுட்டு காந்தியை உன் தலைவராக ஏற்றுக்க, காந்திய கொள்கை தலைவராக ஏற்றுக்க, இதை காந்தி மண்ணுன்னு சொல்லு, அதான் நியாயமா இருக்கும். ஏன்னா நீ பெரியாரை சொல்லி அண்ணாவை சொல்லி பெரியார் கோட்பாடுகளை சொல்லி அண்ணாவோட திட்டங்களை சொல்லி வாக்கு கிடையாது. முழுக்க முழுக்க காந்தி படம் போட்ட ரூபாய் தலை கொடுத்து காந்தியை நம்பிட்டு தான் நிற்கிறேன். இந்த பணத்தை இப்போ கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து சட்டப்பூர்வமான லஞ்சம். இதுக்கு பிறகு தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் பரப்புரை முடிஞ்ச பிறகு அந்த 2 நாள் இடைவெளியில் சட்டப்பூர்வமற்ற லஞ்சம் கொடுக்கப்படும். லஞ்சமே சட்டப்பூர்வமற்றது தான், அது கொடுக்கப்படும். அப்போ திமுக வண்டி இந்த கேவலங்கட்ட அரசெல்லாம் ஓடுது. பீகாரை பாரு, சத்தீஸ்கரை பாரு, ஜார்க்கண்டை பாரு அப்படிம்பாங்க. இப்போ பீகாரில் என்ன பண்ணானோ அது அயோக்கியத்தனத்தை தான் திமுக பண்ணுது. எதுக்குடா மானங்கட்ட இந்த பொழப்பு? கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி உங்கள் ஆட்சி நிர்வாகத்தை சொல்லி அதை சொல்லி வாக்க துப்பு இல்லை. மக்களோட வரிப்பணத்தை அரசு கஜானாவின் பணத்தை எடுத்து 5,000 ரூபாய் குடும்பத்துக்கு போட்டு அதை வச்சு கேவலங்கட்ட வாக்கு பிச்சை எடுக்கணும்னு அப்படி ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து என்ன மயிரை பிடுங்க போறீங்க? என்ன மயிரை பிடுங்க போறீங்க? நீங்க திரும்ப வந்தா பொற்கால ஆட்சி கொடுத்த போறியா? திராவிட மாடல் 2.0 இருக்கிற ஆட்சியே ஒன்றும் பிடுங்கி கிழிக்கல. 4 பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் பெண்களுக்குதான வன்கொடுமைகள், குற்றங்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, எல்லா பக்கமும் போதைப் பொருட்களின் புழக்கம், கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருட்களின் அதிகப்படியான வரத்து. அதிமுக ஆட்சியில் குட்காவோட சட்டசபைக்கு போனார் யாரு? ஐயா ஸ்டாலின். கேட்டதுக்கு வந்து எது குட்காவோட வந்தீங்க? குட்கா வந்து சட்டசபைகள் தடை செய்யப்பட்ட பொருள் இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப இந்த குட்கா எளிதாக கிடைக்குது, அதை எடுத்து காட்டவே அதை எடுத்துக்கொண்டு வந்தேன். இப்போ கஞ்சாவோட சட்டசபைக்கு போகலாமா? கஞ்சாவோட தமிழ்நாடு முழுக்க கஞ்சா கிடைக்குது, கஞ்சா எளிதாக கிடைக்குது எடுத்துக்காட்டவே நான் எடுத்துக்கொண்டு வந்தேன்னு சொன்னால் ஏற்றுக்குவாரா? இது ஒரு கேடு கட்ட கேவலங்கட்ட அரசியல். தமிழ் தேசியத்துக்கிட்ட என்னைக்கோ திராவிடம் தோத்து போச்சுற. நீ ஈரோடு கிழக்குல 2 முறை இடைத்தேர்தல் விடுது. நீ பணத்தை கொடுத்த, பரிசு பொருள் கொடுத்த, கள்ள வாக்கு செலுத்தின. ஆனா இதுக்கு இடையே நாம் தமிழர் கட்சிக்கு முதல் முறை 10,000 பேர் வாக்கு செலுத்தினா, அடுத்த முறை வந்து 24,000 பேர் வாக்கு செலுத்தினா. அப்ப நீ பணம் கொடுத்தாலும் பரிசு பொருள் கொடுத்தாலும் முறைகேடு பண்ணாலும் நீ கள்ள வாக்கு செலுத்தினாலும் அங்க நேர்மை எழுந்தா வருது. அங்கேயும் நேர்மை இருக்குது. சேற்றில் முளைத்த சந்தாமரை மாதிரி நீ என்ன அயோக்கியம் பண்ணாலும் அங்க மான தமிழ, இனமான தமிழ கிளர்ந்து எழுந்து வர்றேன். அதனால இந்த பணம்ங்கிற ஒன்றை வச்சுதான் உன் வண்டி ஓடுது. இதுல எல்லாரும் அந்த எந்த படத்துல முதலும் படத்தை சொல்வார்ல அர்ஜுன், ஹே எவரிபாடி அப்படின்பாரு, எல்லாருமாடா நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி திருமாவளவன் என்ன, பே சண்முகம் என்ன, இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஐயா பே சண்முகம் வந்த உடனே அப்படியே வெறப்பா இருந்தாப்புல. இந்த புதுசா வந்து ஒரு அரசு பணியில் சேர்ந்தாங்கன்னா வெறப்பா இருப்பாங்க. போக போக லஞ்சம் வாங்கி மாமூல் வாங்கி கரப்டட் ஆயிடுவாங்க. அப்புறம் வாயை மூடி ஓரமாக உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி ஐயா பே சண்முகம் வந்து வந்த புதுசில் நாங்கள் பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு நாங்கள் குரல் எழுப்புவோம், நாங்கள் சும்மா விட மாட்டோம், இந்த ஆட்சி வந்து சரியான ஆட்சி இல்லை அப்படின்னு என்னென்னமோ பேசுறாரு. பரவாயில்லையே, ஒரு ஆளாவது உருப்படியாக இருக்காரு, நல்லா பேசுகிறாப்பிள்ளையே, நல்லா ஆட்சி நிர்வாகத்தை தட்டி கேட்குறாப்பிள்ளையே அப்படின்னு நினச்சா இப்போ ஆள் எங்கே இருக்காப்புல அப்படின்னு பூத கரடி வச்சு தர வேண்டியிருக்கு. வெத்தலை மை போட்டு ஆளை காணும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவரும் போயிட்டார், அவரும் கரைஞ்சி ஒதுங்கி போயிட்டாரு. இப்போ ஆளாக அவரும் இது சிறப்பான திட்டம் அப்படின்னு வரவேற்பு. இதெல்லாம் பண்ணி விட்டு என்னடா ஜனநாயகம் பேசுறீங்க, ஜனநாயகம் மாற்று அரசியல், மக்களுக்கான அரசியல் அப்படின்னு பேசுறீங்க. கொடுமை. இது ஒரு பக்கம் அப்படி இப்படி இருக்குன்னா, இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாத்தை திருமாவளவன்
அண்ணன் திருமாவளவன் வந்து அண்ணன் சீமான் மீதான கால் புணர்ச்சியில், வன்மத்தில், பொறாமையில், வயிற்றெரிச்சல்ல ஒரு அவதூறு அள்ளி தெளிச்சார். தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து தனது திருமணத்துக்காக 13 பேரை கொண்டாராம். இதை தலைவரே வந்து திருமாகிட்ட சொன்னாராம். மனசாட்சி இல்லாம கடைசி வரைக்கும் அறத்தை விடாம போரோட இறுதித்தருணம் வரைக்கும் சிங்கள மக்கள் மீது, பொதுமக்கள் வாழக்கூடிய வீதிகளில் ஒரு சின்னஞ்சிறிய தாக்கல் கூட தொடுக்காம கடைசி வரைக்கும் அறத்தின்பால் வாழ்ந்த தலைவன், வாழ்ந்து போன தலைவன் தலைவர் பிரபாகரன். சிங்கள நேர்மையான, உண்மையான, மனசாட்சி கொண்ட, அற உணர்ச்சி கொண்ட சிங்கள மக்கள்லாம் தலைவரை போற்றி தொழுறான், தலைவரை கொண்டாடுறான். தலைவர் அந்த பிறந்த வீட்டுக்கு போய் சிங்கள மக்கள், கருப்பிணி சிங்கள மக்கள் வந்து மண்ணெடுத்து வயிற்றில் பூச்சிக்கிட்டாங்களாம். இந்த மாவீரன் போல, இந்த மகத்தான தலைவன் போல நமக்கு பிள்ளை பிறக்கணும்னு சிங்கள மக்கள் கூட நேர்மையானவங்க. ஆனால் அப்படிப்பட்ட தலைவன் போல சேற்ற வாரி இறைக்கிற மாதிரி, அவதூறு பூசுகிற மாதிரி, களங்க கற்பிக்கிற மாதிரி தலைவர் வந்து தன்னோட திருமணத்துக்காக 13 பேரை கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதை என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து ஒரு பொது வெளியில் வந்து பேசுறாரு அப்படின்னா எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு அயோக்கியத்தனம். தலைவரை பற்றி, தலைவரோட புகழை, தலைவரோட வீரத்தை, புலிகளோட மாண்பை, ஒழுக்கத்தை எல்லாத்தையும் தமிழக மேடைகளில் கொட்டி முழக்கிறாங்க அண்ணன் சீமான். ஆனால் அண்ணன் சீமான் வந்து தலைவரை கொச்சப்படுத்திட்டாரு, தலைவரை மனிதப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலங்கட்ட திரிபுவாத அரசில் இதே திராவிட கும்பல் பண்ணுது. ஆனால் 13 பேரை கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் பேசினப்ப ஒருத்தன் வாய் திறக்கலை. இந்த கொளத்துருமணியோ, கு ராமகிருஷ்ணனோ, இந்த சுவீரபாண்டியனோ ஒருத்தன் வாய் திறக்கலை. யார் சொன்னா 13 பேர் கொண்டதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதை தலைவர் வந்து திருமாகிட்ட பதிவு பண்ணார்னா அப்ப வேற யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்ல. மூத்த போராளிகளுக்கு, தளபதிகளுக்கு எல்லாருமே இறந்து போகல இல்லை, இன்னும் புலம்பெயர்ந்து நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப எங்கேயுமே பதிவு செய்யப்படாத, வரலாற்றில் இல்லாத ஒன்றை எதுக்காக கொண்டா திணிக்கணும்? உங்களோட கேவலங்கட்ட அரசியலுக்கு தலைவர் மேலே ஏன் பெரிய சேற்றவாரி பூசணும்? அப்ப கடுமையாக அதை கண்டிச்ச பிறகு அந்த நிகழ்வில் அவர் பேசுறது ஜனவரி மாதம் 23ஆம் தேதி. இப்போ என்ன நடக்குது? இப்போ பிப்ரவரி நடக்குது. இப்போ இந்த சமயத்தில் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. பெரிய விளக்கம்னா விளக்கம் இல்லை, ஒரே உருட்டு. என்னென்னமோ சொல்லி கடைசியில் உரை புரள்வு நிகழ்ந்து விட்டது. என்னோட பேச்சில் உரை பிறழ்வு நிகழ்ந்து விட்டது, அதற்காக நான் வருந்துறேன். உரை பிறழ்வு நடந்துச்சு அப்படின்ட்டு 20 நாட்களுக்கு பிறகு கண்டுபிடிச்சிங்களா? 20 நாட்கள் என்ன பண்ணீங்க? ஏன்னா உலகம் முழுக்க வாழக்கூடிய ஈழச் சொந்தங்கள், புலம்பெயர் தமிழர்கள்லாம் அவங்க போட்டு திரும்ப வெளுத்த பிறகு இப்போ மண்டிட்டு அந்தர்பெல்ட் அடித்து உரை பிறழ்வு நிகழ்ந்து விட்டது. இந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன், தோழமை சுட்டல், ஒவ்வாமையோடு ஏற்றல். இப்போ அடுத்த உரை பிறழ்வு. உரை பிறழ்வு அப்படின்னு உருட்டினதுக்கு பதிலாக எனக்கு சீமான நினச்சி மனப்பிறவில் உளறி கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட உண்மையை தாப்பா சொல்கிறாரு அப்படின்னு நாம கூட அதை கூட சகித்து போயிருக்கலாம். உரை பிறழ்வா புரிஞ்சுக்க வேண்டியதான், இவங்களெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியதுதான். உலகத் தமிழர்கள், ஈழத்தமிழ் சொந்தங்கள் ஒருவர் கூட திருமாவை நம்பலை, ஒருத்தரும் நம்பலை, யாரும் நம்பலை. ஏன்னா இவங்களை என்றைக்கோ அமலப்பட்டாங்க. அவங்கெல்லாம் திருமாவை அதிகாரத்தில் இல்லாத இன்னொரு கருணாநிதியை தான் பார்க்குறாங்க. அதை சொன்னால் கூட எங்களுக்கு கோபம் வந்துடும். எப்படி நீ கருணாநிதின்னு சொல்லலாம் திருமாவின்ட்டு? நிறைவான ஒரு செய்தி, மாநாட்டுக்கு இன்னும் சொற்ப நாட்களே இருக்குது. மாநாட்டுக்கான நிதி ரொம்ப சிக்கலாக இருக்குது, இன்னமும் நிறைய தேவைகள் இருக்குது. அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இனமான சொந்தங்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கான நிதியை தாருங்கள். இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம்.